மறுகொழுந்து மங்கை. அத்தியாயம் 18. மகாராணியின் மனக்கலக்கம். வாசலில் குதிரைகளின் குளம்படி ஒலியும் ஆள் அரவமும் கேட்கவே டெங்லி ஒரு தீவட்டியை ஏந்தியவாறு வீட்டினுள்ளிருந்து வாசலுக்கு வந்தார். சற்று தூரத்தில் சிலர் தீவட்டி ஏந்தி நின்றதையும் ஒரு பல்லக்கு இறங்கி நின்றதையும் அதை சுற்றி சில குதிரை வீரர்கள் இருந்ததையும் கண்டு திகைத்தபடி நின்றார். ஒரு வீரன் டெங்லியை நெருங்கி, முதன் மந்திரி வருகிறார் என்றான். டெங்லி பரபரப்புடன் பல்லக்கை நெருங்கி முதன் மந்திரியை வரவேற்றார். டெங்லிக்கு என்ன செய்வது என்றே தோன்றவில்லை. முதன் மந்திரியை கண்ட பதற்றத்தில் வாய் குழறியது. தாங்கள் என் இல்லம் தேடி வந்தது என் பாக்கியம் என்றார். தாங்கள் தானே சீன வணிக சபையின் தலைவர் டெங்லி? ஆமாம் என்று கூறிவிட்டு மௌனமாக நின்றார் டெங்லி. மந்திரியை வீட்டினுள்ளே கூப்பிடக்கூட தோன்றாமல் நின்றார். தங்கள் வீட்டில்தானே அந்த வீரன் என்று முதன் மந்திரி கேட்டார். ஆமாம், வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்தவாறு தீவட்டியை பிடித்துக்கொண்டு முன்னே நடந்தார் டெங்லி. வீட்டினுள் பெரிய அறை ஒன்றின் உதயச்சந்திரன் படுத்திருந்தான். லீனா அருகிலிருந்து வறுத்த தவிட்டினால் சூடு ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்தாள். அருகில் அகல் விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. அறையினுள்ளே டெங்லியும் முதன் மந்திரியும் சென்றதும் லீனா திடுக்கிட்டு எழுந்தாள். தலையை தூக்கி பார்த்த உதயச்சந்திரன் முதன் மந்திரியை கண்டதும் பரபரப்படைந்து எழுந்திருக்க முயன்றான். முதன் மந்திரி பாய்ந்து சென்று அவன் தோளை பற்றி, வேண்டாம் படுத்திரு என்றார். உதயச்சந்திரன் உட்கார்ந்தபடியே முதன் மந்திரியை பார்த்து, தங்களை வணங்கக்கூட முடியாதபடி தோளில் காயம் என்றான். உன் வணக்கத்தை உன் கண்களிலேயே பெற்றுவிட்டேன் என்று கூறியபடியே அவனுடைய வலது கரத்தை பற்றி கொண்டார் முதன் மந்திரி. டெங்லி அவருக்காக ஒரு ஆசனத்தை எடுத்து போட்டார். முதன் மந்திரி அதில் அமராமல் உதயச்சந்திரனுக்கு அருகில் கட்டிலில் அமர்ந்து கொண்டார். உதயச்சந்திரன் கூசினான். பல்லவ சாம்ராஜ்யத்தின் முதன் மந்திரி தன் அருகில் அமர்ந்திருக்கிறாரே என்ற கூச்சம். தம்பி, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்வது என்றே தெரியவில்லை. நான் தான் தங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ஐயா. தாங்கள் அரங்கத்தில் அந்த வீரனை விலகி செல்லும்படி உத்தரவிட்டிருக்கவில்லை என்றால் என்னை 2 துண்டுகளாக்கி இருப்பான். நீ காயம்பட்டு விழுந்த பிறகும் நினைவு வந்தவுடனே என்னை காப்பாற்ற வைத்தியரை அனுப்பி வைத்த உனக்கு நான் தான் நன்றி செலுத்த வேண்டும். உண்மையிலேயே உன்னை காப்பாற்றியவன் பல்லவ மல்லன்தான். அந்த சிறுவன்தான் முதலில் எழுந்து உன் எதிரியை தடுத்தவன் என்று கூறிய முதன் மந்திரி திரும்பி பார்த்து, இவனை நான் அழைத்து சென்று கவனித்துக் கொள்கிறேன் என்று டெங்லியிடம் கூறினார். சட்டென்று லீனா, நாங்கள் இங்கே நன்றாகத்தான் கவனித்துக் கொள்கிறோம் என்றாள். முதன் மந்திரி திகைப்புற்று திரும்பி அவளை பார்த்தார். பயத்தினால் அவளுடைய இமைகள் படபடத்தன. முகத்தை தாழ்த்தி கொண்டாள். முதன் மந்திரியின் முகத்தில் புன்முறுவல் தோன்றியது. உங்கள் மகளா? டெங்லியிடம் கேட்டார் முதன் மந்திரி. பெற்ற மகள் அல்ல, என் வளர்ப்பு மகள் என்றார் டெங்லி. பிறகு அவளுடைய வரலாற்றை கூறினார். அதை கேட்ட முதன் மந்திரியின் கண்களில் இரக்கம் சுரந்தது. மிகுந்த அன்புடன் அவளை திரும்பி பார்த்தார். அவளுடைய கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது. அழாதே அம்மா, டெங்லி உன்னை கவனித்துக் கொள்வார். நானும் உன்னை என் மகள் போல கவனித்துக் கொள்வேன். பல்லவ நாடு உனக்கு சுபிட்சம் அளிக்கும் என்றார். பிறகு உதயச்சந்திரனிடம் திரும்பி, உன் மீது அக்கறை உள்ளவர்கள் இங்கு இருக்கிறார்கள். உன்னை நன்றாக கவனித்துக் கொள்ள என்னுடைய வைத்தியர் தினமும் 2 முறை வந்து கவனித்துக் கொள்வார் என்றார். உன் பெயர் என்ன சொன்னாய் என்றும் கேட்டார். உதயச்சந்திர பூசான். ஓ, நீ பூசான் வம்சத்தை சேர்ந்தவனா? மாமல்லபுரத்து தேவேந்திர பூசானின் வம்சமா நீ? மிகுந்த வியப்போடு கேட்டார் முதன் மந்திரி. ஆமாம் ஐயா. தம்பி, உன்னுடைய வம்சத்தின் பெருமைக்கு தகுந்தபடிதான் நடந்திருக்கிறாய். ஆதியில் நரசிம்மவர்ம பல்லவரின் படை சேனாபதி பரஞ்சோதியின் தலைமையில் வாதாபியை நோக்கி படையெடுத்து சென்றபோது தேவேந்திர பூசான் தான் குதிரை படைக்கு தலைமை தாங்கி சென்றார். உங்களுடைய வம்சம் பரம்பரை பரம்பரையாக பல்லவ நாட்டுக்கு வீர தொண்டு செய்து வந்திருக்கிறது. பூசான் வம்சத்து வீரத்தையும் துணிச்சலையும் நேற்று போட்டி அரங்கில் கண்டேன் என்று கூறியபடி மிகுந்த வாஞ்சையுடன் உதயச்சந்திரன் கையை பற்றி கொண்டார். நான் இதுவரை பார்த்தும் கேட்டும் இராத புது மாதிரியான போர் முறையை கையாண்டாயே, இதை எங்கே கற்றுக்கொண்டாய்? இலங்கை தீவில் ஐயா. சிகிரியா மலை குகைகளில் உள்ள சில பௌத்த பிக்ஷுக்களுக்கு இந்த போர் முறை தெரியும். அவர்களிடம் நான் 10 ஆண்டுகளாக பயின்றேன். சீன தேசத்துக்கு சென்றிருக்கும் சில பௌத்த பிக்ஷுக்களுக்கும் இந்த போர் முறை தெரியும். ஆகா, அற்புதமான போர் முறை! எவ்வளவு வேகம், எவ்வளவு நுணுக்கம்! நினைக்கவே பிரமிப்பாக இருக்கிறது. நீ இதை பல்லவ நாட்டு படை வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கலாமே. ஐயா, இந்த போர் முறை தற்காப்புக்காகத்தானே தவிர
யாரையும் வலிய சென்று தாக்குவதற்காக அல்ல, தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் மட்டுமே, அதுவும் நம்முடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தருணத்தில் மட்டுமே எதிரியை இந்த முறையில் கொல்லலாம். எனக்கு இதை பயிற்றுவிக்க ஆரம்பித்த போதே பிரமாணம் வாங்கினார்கள். பௌத்தர்களுடைய தத்துவங்களும் நெறிகளும் மிகவும் உயர்ந்தவை. சிறந்த ஒரு போர் முறையை கண்டுபிடித்து அதை தற்காப்புக்கு மட்டுமே பயன்படுத்தலாம் என்ற கட்டுப்பாட்டையும் ஏற்படுத்தியிருக்கும் அவர்களுடைய உயர்ந்த மனத்துக்கு ஈடு சொல்ல இந்த உலகத்தில் வேறென்ன இருக்கிறது என்று வியந்தார் முதன் மந்திரி. பௌத்த ஞானிகள் கொல்லும் ஆயுதத்தை தீண்டக்கூடாது எனும் கொள்கை இருப்பதால் ஆயுதமின்றியே தன்னை காத்துக்கொள்ள பயன்படுத்தும் ஒரு தற்காப்பு பயிற்சி இது. இதை தகுதி உள்ளவர்களுக்கு மட்டுமே அவர்களுடைய குணங்களை சோதித்த பிறகுதான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நியதியும் உண்டு. உனக்கு வேறு என்ன பயிற்சி உண்டு? குதிரை ஏற்ற மட்டும் தெரியும். நீ பௌத்த மதத்தை சேர்ந்தவனா? 10 வயது வரை என் பாட்டனாரால் சைவனாக வளர்க்கப்பட்டேன். பிக்ஷுக்களின் பொறுப்பில் இலங்கையில் இருந்த 10 ஆண்டுகளும் பௌத்த நெறிகளின்படி வளர்க்கப்பட்டேன் என்றான் உதயச்சந்திரன். தம்பி, உன்னை நினைக்க நினைக்க எனக்கு பெருமையாக இருக்கிறது. பல்லவ நாடு உன்னை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வரும் காலம் உனக்கு பிரகாசமாக இருக்கும். பூசான் வம்சத்து தொண்டும் தியாகமும் இந்த நாட்டு பெருமையை இன்னும் உன் மூலமாக உயர்த்தலாம் என்றார் முதன் மந்திரி உற்சாகத்துடன். அவருடைய புகழ்ச்சி உதயச்சந்திரனுக்கு நாணத்தை உண்டு பண்ணியது. பேச்சை திசை திருப்பினான். ஐயா, அம்பு எய்தவனை பிடித்து விட்டீர்கள் அல்லவா? உடனே பிடித்து விட்டார்கள். ஆனால் அவனை சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றபோது சதிகாரர்கள் மறைந்திருந்து அம்பு எய்து அவனை கொன்று விட்டார்கள். அவன் இலங்கையிலிருந்து வந்தவன். அவனோடு இலங்கையிலிருந்து வந்திருக்கும் மற்றவர்களை பிடித்து விசாரிக்கலாமே. அவன் பிடிபட்டான் என்று தெரிந்ததுமே அவனுடைய மற்ற 2 கூட்டாளிகளும் எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஐயோ, அவர்கள் அகப்பட்டால் அவர்களையும் கொன்று விடுவார்களே. ஐயா, இந்த சதியே அரண்மனையில் உருவானதுதான். தயவு செய்து இதை பற்றி எப்படி நான் அறிந்தேன் என்பதை மட்டும் கேட்காதீர்கள். அரண்மனையில் உருவான சதிதான் என்று நானும் யூகித்தேன். உன்னை இது பற்றி நான் விசாரிக்கப் போவதில்லை. தப்பிய இலங்கை வீரர்கள் ஏரியை அடுத்த காட்டுக்குள் ஒளிந்திருந்ததாகவும் என்னுடைய ஒற்றர்கள் பிடித்திருப்பதாகவும் சற்று முன்பு செய்தி கிடைத்தது. அவர்கள் என் பொறுப்பில்தான் இருப்பார்கள். சதி பற்றிய விசாரணை வரும்போது அவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம். நீயும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சதி பற்றிய விவரம் உனக்கு தெரியும் என்பது வெளியே தெரிந்தால் உன் உயிருக்கும் ஆபத்து என்று முதன் மந்திரி எச்சரித்தார். அங்கிருந்து முதன் மந்திரி விடைபெற்ற போது லீனாவிடம், இவனை உனது பொறுப்பில் விட்டு செல்கிறேன். உன்னுடைய கவனிப்பால் தான் இவன் விரைவில் குணமடைய வேண்டும் என்றார். மேகலா மிகவும் கலக்கமுற்றிருந்தாள். பலவித எண்ணங்கள் மனதில் குமைந்து கொண்டிருந்தன. வீர போட்டி அரங்கில் உதயச்சந்திரனை கண்டதிலிருந்தே அவளுடைய மனதில் அமைதி இல்லை. அரங்கில் அவன் நடத்திய அற்புதமான போர் அவள் நினைவில் தோன்றிக் கொண்டே இருந்தது. அவனுடைய அழகிய மேனியில் வாள் பதிந்து இரத்தம் கொட்டி அவன் கீழே விழுந்தபோது அவள் மனம் பதைத்தது. அவன் காப்பாற்றப்பட்டு விட்டான் என்பதை அறிந்த பிறகுதான் அவளுக்கு ஏற்பட்டிருந்த படபடப்பு அடங்கியது. அரண்மனை வைத்தியரை அனுப்பி வைத்தாள். ஆனால் அதற்குள் முதன் மந்திரியின் வைத்தியர் முந்திவிட்டார் என்பதை அறிந்தபோது அவளுக்கு ஏமாற்றமாக இருந்தது. உதயச்சந்திரனை அரண்மனைக்கு அழைத்து வந்து தன்னுடைய ஆந்தரங்க மெய்காப்பாளனாக வைத்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள். இரவு முழுவதும் கனவில் உதயச்சந்திரன் தோன்றிக் கொண்டிருந்தான். அவனை உடனே சந்திக்க வேண்டும் என்னும் துடிப்பு அதிகரித்தது. ஆனால் அவன் எழுந்து நடமாடவே 4-5 நாட்களுக்கு மேலாகும் என்பதை அறிந்து தன் ஆவலை அடக்கி கொண்டாள். அரங்கில் அவளை அவன் பார்த்தபோது அவன் முகத்திலிருந்த முறுவல் அவள் இதயத்தை கிளறிவிட்டு கொண்டே இருந்தது. அதே வேளையில் மகாராணி பிரேமவர்தினியும் பல எண்ணங்களினால் குழம்பி இருந்தாள். அப்போதுதான் முதன் மந்திரி அங்கு வந்து சேர்ந்தார். நாட்டின் பிரச்சனைகளும் சொந்த உணர்வுகளும் அவளை பாடாய்படுத்தின. முதன் மந்திரி வந்தபோது பிறகு அவளுடைய மனக்கலக்கம் அதிகமாகியது. இளவரசனுடைய நடவடிக்கைகள் காஞ்சி நகரில் மக்களிடையே அதிருப்தியை விளைவித்து வருவதாக அவளுக்கு செய்திகள் எட்டி கொண்டிருந்தன. ஆனால் அவனை கண்டிக்கவும் அவள் விரும்பவில்லை. சக்கரவர்த்தியின் முதலாவது பட்ட மகிழ்ச்சியின் மகன் சித்திரமாயன். அவனை கண்டித்தால் மாற்றாந்தாய் பொறாமையால் அவனை கண்டிப்பதாக அவன் எண்ணி விடுவானோ என்று பயந்தாள். மேலும் சித்திரமாயன்தான் வருங்கால சக்கரவர்த்தி. இப்போதைய சக்கரவர்த்திக்கு வயதாகிவிட்டது. விரைவிலேயே சித்திரமாயன் அரியணை ஏறலாம். அவனுடைய அபிமானத்தை பெற்றால்தான் வரும் காலத்தில் அவள் செல்வாக்குடன் வாழ முடியும். சித்திரமாயனும் தன் சிற்றன்னை மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறான் என்பதையும் அவள் புரிந்து கொண்டாள். அப்போது சித்திரமாயனை எதிர்பார்த்துதான் காத்திருந்தாள்.
அவன் வந்ததும் முதன் மந்திரி வந்து போனதை அவனிடம் விவரித்தாள். அப்போது சித்திரமாயன் சொன்னான், சின்னம்மா, இந்த கிழவர் சாணக்கிய தந்திரம் உள்ளவர். சக்கரவர்த்தி இல்லாத சமயத்தில் உங்களை பொம்மை ராணியாக ஆக்கிவிட பார்க்கிறார். அதிகாரம் முழுவதையும் தம் கையில் வைத்து கொள்ள திட்டம் போடுகிறார். உன்னுடைய நடவடிக்கையால் பல கேடுகள் விளைந்திருப்பதாக அவர் சொல்கிறார். நான் அப்படி என்ன செய்துவிட்டேன்? ஒரு யவன வணிகருக்கு சுங்க சலுகை கொடுத்திருக்கிறாயாம். கொடுத்தால் என்னவாம்? வீர போட்டி நடைபெறுவதற்காக பெரும் தொகை கொடுத்தாரே. இல்லையென்றால் நம் அரசாங்க பொக்கிஷத்தில் இருந்தல்லவா செலவு செய்ய வேண்டி வந்திருக்கும். அந்த வணிகரின் சலுகையாகத்தான் உத்தரவின் பேரில் அந்த முத்திரையை வாங்கி கொண்டேன். சின்னம்மா, முதன் மந்திரி தான் ஊர் தலைவர்கள் எல்லோரையும் தூண்டி விட்டிருக்கிறார். சக்கரவர்த்தி இல்லாத சமயத்தில் மக்களை தூண்டி கிளர்ச்சி செய்ய வைத்து நம்மை சங்கடத்துக்கு உள்ளாக்க நினைக்கிறார். இதற்கு இரண்யவர்மரும் துணை. கோட்டை தளபதி பதவியிலிருந்து அவரை விடுவித்து விட்டால் அவர் தம்முடைய படையுடன் அவருடைய மண்டலத்துக்கு திரும்பி விடுவார் என்று பார்த்தோம். ஆனால் அவர் சக்கரவர்த்தி போர்க்களத்திலிருந்து திரும்பி வரும் வரை காஞ்சியில்தான் தங்கி இருக்க போகிறாராம். அவர் இங்கிருக்கும் வரை நமக்கு தொந்தரவுதான். நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நமக்குத்தான் ஆபத்து. இதை கேட்டதும் பிரேமவர்தினி பயந்து போனாள். இது உண்மையானால் இப்போதே மந்திரி சபையை கலைத்துவிட்டு வேறு மாதிரி சபையை அமைத்து கொள்வோமே என்றால். நாமாக கலைத்ததாக இருக்கக்கூடாது, அதுவாகவே கலைந்து விட வேண்டும். இரண்டாவது மந்திரி அச்சுதப்பட்டர் நம்முடைய பக்கம். அவர் முதன் மந்திரியாக வேண்டும் என்று விரும்புகிறார். நேற்றே மந்திரி சபை கலைந்திருக்க வேண்டியது தப்பிவிட்டது என்றான் சித்திரமாயன். பிரேமவர்தினியோ புரியாமல் விழித்தாள். நேற்றே கலைந்திருக்க வேண்டுமா? சித்திரமாயன் சிரித்தான். சின்னம்மா, உங்கள் மன அமைதியை கெடுத்து கொண்டிருக்கும் பேயை நேற்றே ஒழித்துவிட திட்டம் போட்டேன். ஆனால் தப்பிவிட்டார். ஓ, ஆச்சரியத்துடன் கூவினாள் பிரேமவர்தினி. நான் நினைத்தேன் நீதான் ஏதாவது ஏற்பாடு செய்திருப்பாய் என்று என்றாள். பிறகு உன் திட்டம் தோல்வியடைந்து விட்டதே என்றாள் வருத்தத்துடன். கொஞ்சம் பொறுங்கள், இவரையெல்லாம் சீக்கிரம் அடக்கி உங்கள் காலில் விழ வைக்கிறேன் என்றான் சித்திரமாயன். பிறகு ஊர் தலைவர்களையும் நகர தலைவர்களையும் நீக்க வேண்டியது பற்றிய கட்டளையை நம் வாயில் கேட்போரை கொண்டு வரைய சொல்லட்டுமா என்றான். இந்த விஷயத்தில் நாம் அவசரப்பட வேண்டாம். ஒரே சமயத்தில் எல்லா தலைவர்களையும் நீக்குவதை விட ஒவ்வொரு தலைவராக மெல்ல மெல்ல நீக்குவது நல்லது என்றாள் பிரேமவர்தினி. அதுவும் நல்லதுதான் என்று சித்திரமாயன். நம்முடைய யோகி ருத்ர பரமாச்சாரியாருக்கும் காஞ்சியில் எதிர்ப்பு இருக்கிறது. சைவர்களும் வைணவர்களும் நேற்று இரவு கைலாசநாதர் கோயில் திடலில் கூடி எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருக்கிறார்கள். இவர்களுக்கு வேறு வேலை இல்லை. சமணர்களை எதிர்த்து விரட்டினார்கள், பௌத்தர்களை விரட்டினார்கள். இப்போது ருத்ர பரமாச்சாரி அகப்பட்டிருக்கிறார். இதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. மேலும் பரமாச்சாரி வெளியே வந்து பிரச்சாரம் செய்வது கூட கிடையாது. எல்லாம் அவருடைய ஆசிரமத்துக்குள் தான். பிறகு என்ன? ஆசிரமத்துக்கு அவ்வளவு பெரிய தோப்பை மானியமாக கொடுத்ததை எதிர்க்கிறார்கள் மக்கள். நீ அதை பற்றி அக்கறை எடுக்க வேண்டாம். கோயில்களுக்கும் நாம் கூடுதலாக மானியங்கள் கொடுத்து விட்டால் அடங்கி விடுவார்கள். சித்திரமாயன் சென்ற பிறகும் பிரேமவர்தினியின் மனக்கலக்கம் தீரவில்லை. தான் மகாராணியாக இருந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கும் போது மக்கள் பயமின்றி எதிர்க்கிறார்களே என்ற எண்ணம்தான் அவளுக்கு மிகுந்த கோபத்தை உண்டு பண்ணியது. தன்னை பெண் தானே என்று எல்லோரும் அலட்சியப்படுத்துகிறார்களோ என்ற சந்தேகம் அவள் கோபத்தை கிளறியது. தன்னுடைய ஆட்சியில் அவள் எவ்வித நடவடிக்கை எடுத்தாலும் சக்கரவர்த்தி குறை கூற மாட்டார் என்ற தைரியம் அவளுக்கு இருந்தது. அவளை எதிர்த்து கண்டிக்கும் துணிவு சக்கரவர்த்திக்கு கிடையாது. அவளுடைய கண் வீச்சுக்கு நொடி பொழுதில் அவர் தோற்று போவார். அவருடைய பலவீனம் எத்தகையது என்று அவளுக்கு நன்கு தெரியும். இப்போது அவளுடைய கவலையெல்லாம் வரும் காலத்தில் தன்னுடைய செல்வாக்கை எப்படி நிலைநிறுத்துவது என்பதை பற்றித்தான். சில மாதங்களாக ஆட்சி அதிகாரத்தை அனுபவித்தவளுக்கு அதனுடைய போதை நன்கு ஏறி இருந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.